சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான தம்பி உதயநிதி அவர்கள் வருகை தந்து பில்லூர் 3வது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். பில்லூர் 3வது திட்டம் கிட்டத்தட்ட 178 MLD. அது அந்த அளவுக்கு அது வரும் தண்ணீர் கோவைக்கு அந்த திட்டம் அதோடு இல்லை. கோவையில் இப்பொழுது சிறுவாணியிலிருந்து வருகிற தண்ணீர் குறைந்து விட்ட காரணத்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தது இப்போது 10 நாள் 12 நாள் என்று இருக்கிறது. நாளைக்கு இந்த பில்லூர் 3வது திட்டம் தொடங்கப்பட்டு விட்டால் தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கிற நிலைமை கோவைக்கு வரும். கோவை மாநகரத்துடைய மொத்தம் மக்கள் தொகை 22 லட்சம். இந்த 22 லட்சம் மக்களுக்கும் கிட்டத்தட்ட 300 MLD தண்ணீர் இருந்தால் சரியாக இருக்கும், தினந்தோறும் கொடுக்க முடியும். இப்பொழுது 300 MLDக்கு கூடுதலாகவே நாம் கொண்டு வருகிறோம். குறிச்சி பகுதிக்கு 8 MLD ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம் பகுதிக்கு 22 MLD கொடுக்கப்பட்டிருக்கிறது. பில்லூர் 1 திட்டத்தின் கீழ் மொத்த கோவை மாவட்டத்திற்கு 125 MLD வருகிற போது நகராட்சிக்கு 23 MLD மட்டும் கொடுக்கிறோம். 2வது திட்டம் 125 MLD நகராட்சிக்கு வருகிறது. சிறுவாணியிலிருந்து 100 MLD வருவதற்கு பதிலாக இப்போது ஆலியாரிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் விடவில்லை என்று சொல்லி சிறுவாணியிலிருந்து கேரளா கொடுக்க வேண்டிய தண்ணீரை குறைத்து 40 MLD தான் ஒரு நாளைக்கு கொடுக்கிறார்கள். எனவே இந்த 3வது திட்டம் 178 MLD வருமானால் கோவை மாநகரில் இருக்கிற 22 லட்சம் மக்களுக்கும் தினந்தோறும் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் அந்த திட்டத்தை தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உத்தரவு. இதை உடனடியாக கோவை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று பல்வேறு இடைஞ்சல்கள் இருந்தது. முதலில் ஒரு இடத்திலிருந்து கிராவிட்டியிலிருந்து முழுமையாக வருகிற இடத்துல அந்த நில சொந்தக்காரர் கொடுக்காதிருந்தார். அவரோடு பேசி நிலத்தை பெற்று திருப்பி பைப் லைன் போடும்போது சிரமங்கள் இருந்தது. அவர்களோடு பேசி எடுத்து வந்து இன்றைக்கு நகரத்திற்குள் தண்ணீர் வந்து விட்டது. எனவே இதில் ஓராண்டு காலம் தொடர்ந்து முயற்சி எடுத்ததன் காரணமாக இந்த திட்டம் நிறைவேறி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு நிதி வழங்குறதுல தொடர்ந்து தமிழக அரசு தவறான ஒரு உங்க எம்பி நம்முடைய நீலகிரி எம்பி சொல்லியிருக்காரு நேரத்தை நீங்க எங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஏற்கனவே நாங்க கட்டின வரியை திருப்பி கொடுத்தீங்களே தவிர உங்களுடைய இதுல இருந்து சிறப்பு நிதியாக எதுவும் கொடுக்கலன்னு பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. தமிழகத்தில் அதிகமா நம்ம கொடுத்திருந்தாலும் இப்ப ஓவரால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் அதிகமா கொடுக்குறோம். அப்ப இங்க நாங்க அதிகமா கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து அதிகமாக வரி கொடுத்தா அதிகமாக கேட்கலாம்? அப்படி அவங்களே அது மாதிரி தான் சொல்ல. வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒரு அளவும் வளராத மாநிலங்களுக்கு ஒரு அளவு மத்திய அரசு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்படும். அப்படிதான் இதையும் இருக்கேன். அது எப்படி இதுக்கு மட்டும் கோவையிலிருந்து வர முடியும்? அவங்க எழுப்புறது அவங்களுடைய கடமை, சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. வேற என்ன? அதே நேரா நீயே கேளாது. அவர்கிட்ட தேசிய பேரிடர் நிவாரணத்துக்கும் மாநில பேரிடர் நிவாரணத்துக்குமே வித்தியாசம் தெரியாம அவங்க போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. கவுண்டமணி வாழைப்பழம் கதையா? சரி, ஜனநாயகத்துல யாராருக்கு எனக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு சொல்றதுக்கு எடப்பாடி யோகிதை இல்ல. ஒன்னு சொல்றேன், பிரஸ் இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு வேற வார்த்தை பயன்படுத்திக்கலாம்னு சஜஷன் கொடுத்தா நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கிறேன். உங்க கேபினெட்ல இருந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சரை, கலைஞரை, முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் என்னென்ன பேசி ஹைகோர்ட்ல 2 கேஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கலைஞர்ச்சிங்கிற பேர்ல முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் அவர் வருத்தம் தெரிவித்து விட்டு பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணா நானும் வருத்தம் தெரிவிச்சு திமுக துணை பொதுச்செயலாளர் ராஜினாமா பண்ணேன். அது தனி கதை, அது தனியா பேசுவோம்.